Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல சத்து மாவு வச்சு ரொம்பவே சூப்பரா குழந்தைகளுக்கான ஹெல்தியான ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு நீங்க சத்து மாவு பயன்படுத்தி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் துருவலை சேர்த்து கொஞ்சமாக வெறும் கடாயில் இந்த மாதிரி வறுத்துக்கணும். லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வெல்லம் சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து கட்டி வெல்லம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து தண்ணி வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து அப்படியே நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி சும்மா அப்படியே நல்லா கலந்து விடணும். இப்படி கலந்து விட்டோம்னா இந்த வெல்லத்தோட தேங்காய் துருவல் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். இந்த மாதிரி கொதிக்கும் போது இப்போ நீங்கள் கட்டி வெல்லமாக போட்டிங்கன்னா அப்படியே நல்லா இடிச்சிட்டு போட்டுடணும். போட்டுட்டு வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம வந்து சத்து மாவு சேர்த்துக்கணும். இப்போ வந்து இது நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். வெல்லம் ஏற்கனவே அது தண்ணியாக தான் இருந்தது. அதனால் உடனே நான் வந்து இந்த சத்து மாவை சேர்க்குறேன். சத்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்க போகிறோம். நான் வந்து 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். அரை கப் தேங்காய்க்கு அரை கப் வெல்லம், அதுக்கு நம்ம 1 கப்புக்கு மேலேயே வந்து சத்து மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா ஒன்றா சேர்த்து இது எல்லாமே நல்லா உதிரியாக வர அளவுக்கு நம்ம கலக்க போகிறோம். அந்த ஈரப்பதத்திலே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம எல்லா பக்கமும் வெல்லமும் தேங்காய் துருவலும் அந்த சத்து மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம கலந்துக்கணும். குழந்தைங்களுக்கு பொதுவாகவே நம்ம சத்து மாவில் அப்படியே கொடுத்தோம்னா ஒரு சில குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுவும் கொஞ்சம் பெரிய வயசான பசங்க சுத்தமாக சத்து மாவு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி பூரி மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பூரி கூட செய்யலாம். உங்களுக்கு அந்த பூரி எப்படி செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நான் மொத்தமாக சேர்த்துட்டேன். 1 கிலோ மாவு 1 கப்புக்கு மேலேயே கொஞ்சம் அதிகமாகவே நம்ம மாவு சேர்த்துருக்கோம். நம்ம வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்ல உதிரியாக வர அளவுக்கு கலந்துக்கணும். கலந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கிடலாம். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறின பிறகு இதில் வந்து நம்ம பால் இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்க போகிறோம். பால் சேர்க்கலாம், இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா சில்லுன்னு ஆறட்டும். அதுக்கப்புறமாவே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நல்லா கலந்துக்க போகிறோம். எந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இது வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருண்டை பிடிச்சி நம்ம வந்து தட்டிக்க போகிறோம். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இது வந்து வரணும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதம் அந்த மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி. ஆனால் வந்து நம்ம இது தண்ணி ஊற்ற இது வந்து டைட்டாக ஆகிட்டு, அதாவது கெட்டியான பதத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம அவல் சேர்த்து செஞ்ச சத்து மாவு பவுடர். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது சத்து மாவு வச்சு செய்கிறீங்க, அவல் சேர்க்காத சத்து மாவு வச்சு செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு செஞ்சுட்டு கூட அதை நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நார்த் சைடில் செய்கிற சத்துவா அப்படின்னு சொல்கிற சத்து மாவு. நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கூட, ஈஸியான மெத்தடில் கூட. இதை வந்து நம்ம பாயில் பண்ணவே தேவையில்லை, அப்படியே செய்யலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 6 மாதத்துலேருந்து 15 வயசு குழந்தைங்க வரைக்கும் கொடுக்கலாம். பெரியவங்க கூட இதை சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு ரொம்பவே ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி பிசைஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா இது வந்து அவலில் செஞ்சது. ஏற்கனவே நம்ம சத்து மாவு ரெடி பண்ணும்போது கூட பார்த்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலும் உடனே அது அப்படியே கெட்டியாகிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையில் வச்சு தட்டும்போது நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே பிசைஞ்சிக்கணும். இதே மாதிரி நம்ம விரிசல் வராத அளவுக்கு நம்ம வந்து இதை தட்டி தட்டி எடுக்க போகிறோம். சின்ன சின்னதாக எவ்வளோ மெலிசாக வேணாலும் செஞ்சுக்கலாம், இல்லை நார்மல் சைஸில் கூட செய்யலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை கையில் இந்த மாதிரி உருட்டி சின்ன சின்னதாக சைஸ் மாதிரி நம்ம தட்டுக்கணும். கையில் தண்ணி எதுக்கு தொடுறோன்னா அவள் வந்து ரொம்ப சீக்கிரமாக தண்ணி பட்டால் அப்படி இழுத்துக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். விரிசல் வராத மாதிரி நம்ம இதை தட்டிக்கணும். இந்த மாதிரி
காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஹெல்தியான பேபி ஃபுட்டு பவுடர் இது. இதில் செய்கிறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்படியே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதே போல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளிப்பு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சமாக சத்து மாவு எடுத்து ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த சத்து மாவில் இந்த மிக்சிங்கை போட்டு இப்படி எல்லா பக்கமும் அந்த மாவு படுற மாதிரி வச்சுட்டு செய்யணும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம அப்படியே கூட செஞ்சுக்கலாம். அதை நான் அப்புறமா செஞ்சு காட்டுறேன். இது முடிச்ச அப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு நம்ம நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஆனால் டீப் ஃப்ரையை விட இது ரொம்ப நல்லது. நம்ம ஹெல்த்துக்காக செய்கிறதுனால ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. அதனால் நம்ம வந்து அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இல்லைனா நீங்கள் அதிகமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவு கூட வேக வச்சு எடுக்கலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டு வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்ல மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம நல்ல கிறிஸ்பியான கலர் ஆகிற மாதிரி வர வச்சு எடுத்துக்கணும். அப்போ வந்து மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில். இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு 2 சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ளாட் தவா. இந்த மாதிரி நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் நிற்குது. நான் அதில் வச்சு எல்லா சைடும் வச்சுருக்கேன். நீங்கள் பேன் இன்னும் கொஞ்சம் பெரிய பேனாக வச்சா கூட நிறைய எண்ணெய் அடியில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வச்சு அப்படியே கூட டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாதி டீப் ஃப்ரை மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியான ஃபுட்டு, அதோட டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இந்த பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். அதிகமாக வறுத்துட்டு கூட நீங்கள் கடையில். இன்னொன்று வந்து அதே மாதிரி நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம வந்து அப்படியே வச்சிடணும். மாவில் வந்து டிப் பண்ணலன்னா பரவாயில்ல, அப்படியே வைக்கலாம். ஆனாலும் இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியான பேபி ஃபுட்ஸை நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மிக்சிங் பவுடர் இப்போ கூட ரீசெண்டாக கூட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 விதமாக. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியான ஃபுட்டாக வீட்டிலையே சமைச்சு சாப்பிடுங்க. ஹெல்தியாகவும் சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.